இன்றைக்கு பேச வேண்டிய அவசியமான தலைப்பு. தமிழ்ச்செல்வி மேடம் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. 63% ஆண்கள் தூக்கத்தை தொலைத்து விட்டார்கள். சத்தியமாக அது உண்மைதான். அந்த 63% பேர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கா, மிச்ச பேர் கல்யாணம் பண்ணல. கல்யாணம் பண்ணவே தூக்கத்தை தொலைச்சிட்டான், கல்யாணம் பண்ணவே பண்ணாதவே நிம்மதியாக தூங்குறான். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு கோயிலுக்கு போங்க, யார் கடனாளியாகிறதுக்கு காரணம் தெரியும். பெண்களுக்கு என்னென்ன வச்சுருக்காங்க ஒரு கோயில் கடையில்? கரண்டி, கொலுசு, வளையல், தோடு, மூக்கத்தி, தமரா செட்டு எல்லாம் வச்சுருக்கான். யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு என்ன வச்சுருக்கான்? திருவோடு, ருத்ராட்ச கொட்டை, காவி துண்டு. இப்போ புரியுதா? நான் சொல்கிறேங்க, எங்கள் வீட்டில் இல்லாங்க பீரோலில் பட்டுச்சேலையை அடுக்கி வச்சு கட்டுறதில்ல. அதுக்கு அந்த உருண்டை வாங்கி போட்டு எங்கள் குடும்பம் அந்த உருண்டுருச்சு. எங்க இவங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், எப்படித்தான் உண்மையிலேயே நீங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கீங்களா இல்லையானே எனக்கு தெரியலை. சார், நம்மளுக்கு என்ன சார் செலவு? 100 ரூபா சட்டை, 150 ரூபா வேட்டி, 250 ரூபாயில் ஆம்பளை பினிஷ் ஆகிட்டான். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகட்டும், நல்லதுக்கு போகட்டும், கெட்டதுக்கு போகட்டும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், பெண்களுக்கு பட்டு புடவை 10,000 ரூபா குறைஞ்சது. 1 லட்சத்துக்குலாம் இருக்கியா? இல்லை, நான் குறைஞ்சது சொல்கிறேன். குறைஞ்சது 10,000 ரூபா பட்டு புடவை. அதுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறாங்க, அதுக்கு என்னமோ ஆரி ஒர்க்குன்ற. ஆரி ஒர்க்கு என்னது? அதுக்கு பேர் ஆரி ஒர்க்கு. ஆரி ஒர்க்கில் ப்ளவுஸ் தைச்சா 5,000 ரூபா. இது போட்டுக்கிற கட்டிக்கிற துணி. இதுக்கு மேலே நெக்லஸு, தங்க வளையல், தோடு, இதெல்லாம் இருந்தாத்தான் இவங்க போவாங்க. இல்லைன்னா மானம் டொம்முன்னு விழுந்துடும். நான் சொல்கிறேங்க, எங்கள் வீட்டில் நாங்கள் வகுத்தறிச்சல் இல்லாமல் சொல்கிறேன். டேபிள் டாப்புனாங்க, பெரிய கிரைண்டர்னாங்க, என்னமோ 5 கிரைண்டர் இருக்குது. ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் வீட்டில் ஊற வச்சு மாவு ஆட்ட மாட்டேன்டாங்க. கடையில் தான் மாவு வாங்குகிறோம். ஒரு கிரைண்டருக்கு ஒரு கடைன்னா 5 கிரவுண்டுக்கு 5 சீர்வரிசை வச்ச அந்த கல்லு, ஆட்டுக்கல்லு வீட்டுக்கு வெளியே கிடக்கு. நாய் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. எனக்கு சீர் வயசே வைக்கலையே. என் மாமனார் வாங்கி குடிச்ச கிரைண்டரு பேனை போட்டால் பறக்குதுங்க. அப்படின்னே தயாரிச்சிருக்காங்க அப்படி ஒரு கிரைண்டரை. இவங்க வேற நாங்கள்லாம் எங்களுக்கு கடனே தெரியாது. நான் உண்மையாக சொல்கிறேங்க, எங்கள் அப்பா ஒரு ஆள் வேலை பார்த்தாரு. 6 பிள்ளைகளை படிக்க வச்சார். இன்னைக்கு நான் வேலை பார்க்குறேன், என் பொண்டாட்டி வேலை பார்க்குறான். ஒத்த பையில படிக்க வைக்க முடியல. அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு தெருவா கடை வாங்குறோம். அதுக்கு என்ன பிச்சை எடுக்கிறேன். நான்லாம் வித்தியாசமாக பிச்சை எடுப்பேங்க. வெள்ளிக்கிழமைனா மீனாட்சி அம்மன் கோயில், ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சு. என்ன வேணா சொல்றீங்க? பயல நான் சனிக்கிழமை சோளிங்கர், சனிக்கிழமை இன்னைக்கு சோளிங்கர். ஏன்னா நான் உண்மையை சொல்றேங்க, என்னைக்கு பெண்கள் படிச்சு வேலைக்கு போனீங்களோ அன்னைக்கு தாங்க பிரைவேட் ஸ்கூலே வந்துச்சு தமிழ்நாட்டில். என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும், என் பிள்ளை ICC சிலபஸ் தான் படிக்கணும். நீ ஏன் 3வது பெயில்? நீ சொல்லி கொடுத்துருவியா? அது ஸ்கூலுக்கு அனுப்புனா ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே நம்ம உயிரை வாங்குறாங்க. ப்ராஜெக்டை பண்ணு. 3 வயசு பிள்ளைக்கு ப்ராஜெக்டை பண்ணுனா எப்படிங்க ப்ராஜெக்டை பண்ணு? அது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கே நான் வட்டிக்கு வாங்குறேன், 5 வட்டிக்கு. சாட்டை வாங்க சொல்கிறாங்க, மீன் தொட்டியை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன்னா இல்லை ஸ்கூலில் டீச்சர் சொல்லித்தர வேலை பார்க்குறாங்களா இல்லை ப்ராஜெக்ட் வேலை பார்க்குறாங்களானே தெரியலை. எப்போ பாரு ப்ராஜெக்ட் பண்ணு. நான் சொல்கிறேங்க, நான்லாம் நடந்து ஸ்கூலுக்கு போனேன். இப்போ வேன் பீஸே மாதம் 3000 ரூபா தர்றேன். வேன் பீஸ் 3000 ரூபா தர்றேன், 10 பீஸ். இதுக்கு யாரு காரணம்? சத்தியமா சொல்றேன் சார், என் மனச்சாட்சியை தொட்டு நான் மட்டும் இல்லை, மக்கள் தொலைக்காட்சி மூலமா சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான், என் பிள்ளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தா நல்லா படிப்பான்னு ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறான். ஆனால் பொம்பளை பிள்ளை அப்படி கிடையாது. என் மையம் இங்கே படிக்கக்கூடாது. என் கௌரவம் என்ன ஆகுறது? என் கௌரவம் பெரிய ராஜராஜ சோழன் வீட்டில் பிறந்த. நான் கேட்குறேன் சார், தப்பாக நினைக்காங்க. இன்னைக்கு ஆஸ்பத்திரியும் பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல் வந்ததுக்கு காரணமே பெண்களுடைய பேராசை தான். நாங்கள்